சைக்காலஜில டார்க் ட்ரையாட் அப்படின்னு சொல்றது 3 ஆளுமை பண்புகளை குறிக்குது. நார்சிசம் சுயநலவாதி, சைக்கோபாத் மத்தவங்கள பயங்கரமா காயப்படுத்துற கடுமையான மனநல பிரச்சனை இருக்கிறவர், மாக்கியவெல்லியனிசம் சூழ்ச்சி, தந்திரம், நேர்மையில்லாத வழியில அதிகாரத்தை அடைய நினைக்கிறவர். இந்த 3 பேர்கிட்டையும் யாரோடது டார்க் பர்சனாலிட்டின்னு கேட்டா நார்சிசிஸ்ட் நான் தான் அப்படின்னுவார். சைக்கோபாத் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவார். மாக்கியவெல்லியன் அது நான் யார் கூட இருக்கிறனோ அவங்கள பொறுத்ததுன்னு சொல்லுவார். இந்த 3 பண்புகள்லையும் அதிகமா ஸ்கோர் பண்றவங்க பெரும்பாலும் கிரைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க சொசைட்டிலையும் ஃபேமிலிலையும் ஆர்கனைசேஷன்லையும் ரொம்ப சிவியர் சோஷியல் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அதனால தான் டார்க் ட்ரையாட் ரிசர்ச் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லையும் சைக்காலஜிலையும் பிஸ்னஸ்லையும் ரொம்ப பரவலா பயன்படுத்துறாங்க. அதை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஓவர்வியூவை பார்ப்போம். நார்சிசிஸ்ட் அவங்களுக்கு பெருமிதம், உரிமை, அப்புறம் சுப்பீரியாரிட்டியை வெளிப்படுத்துவாங்க. அவங்கள பெருசா மதிக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு எது வேணுமோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க மேல அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்படி அவங்க ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்ததான். அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களோட மிங்கிளாக விரும்புவாங்க. அவங்க தங்களை ரொம்ப பிடிச்சவர்கள் மாதிரி வெளியே தெரிவாங்க. ஆனா அந்த பெரிய ஈகோவுக்கான மூல காரணம் அவங்க ஆழ் மனசுல புதஞ்சிட்டு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான். தங்களோட செல்ஃப் இமேஜை காப்பாத்திக்க அவங்க தப்பு பண்ணாலும் அதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க பொய் சொல்லுவாங்க, அப்புறம் மத்தவங்களை குறை சொல்லுவாங்க. மாக்கியவெல்லியன் ஒழுக்கமில்லாத, இரக்கமில்லாத, மற்ற மனுஷங்களை ரொம்ப தரைக்குறைவா பாக்குறவங்க. அவங்களுக்கு மணி, பவர், ஜெயிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். அதை அடையிறதுக்கு மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மற்றவங்க கிட்ட சுரண்டுவாங்க. அதாவது தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்களை யூஸ் பண்றது. அப்படி மேனிப்புலேஷன் வேலை செய்யலைன்னா அவங்க திருடுவாங்க அல்லது துரோகம் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம்ல ஹை ஸ்கோர் பண்றவங்க தங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறத விட தங்களை பார்த்தா பயப்படணும்னு விரும்புவாங்க. அதையே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் சைக்கோபாத்தா இருந்தா அவங்க இரக்கமில்லாத மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க. மற்றவங்க அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. அவங்க எதுக்குமே பயப்படுற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சுலாம் நடந்துக்க மாட்டாங்க. மென்டல் த்ரில்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம்ல ஹை ஸ்கோர் பண்றவங்க எது கூடயும் ஒரு எமோஷனல் பாண்டை உருவாக்கிக்க மாட்டாங்க. இதோட விளைவு இரக்க குணம் சுத்தமா இருக்காது. அதாவது மற்றவங்களை கொடுமைப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஏதாவது மோசமான சம்பவம் நடந்தா பின்னாடி அதை நினைச்சு எந்த மன வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் இருக்காது. ரிசர்ச் சொல்றது என்னன்னா இந்த 3 பண்புகளும் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். இந்த 3 பர்சனாலிட்டிஸ் வேறுபட்டவையா இருந்தாலும் சில இடங்கள்ல ஓவர்லாப் ஆகுது. மருத்துவ ரீதியாக பார்த்தா நார்சிசம், சைக்கோபாத்தும் மனநல பிரச்சனை இருக்கிறவங்க. ஆனா மாக்கியவெல்லியனிசம் அப்படி இல்லை. இந்த பண்புகள் நேச்சர் ஆர் நர்ச்சர், அதாவது இயற்கையா அல்லது வளர்ப்பா அப்படிங்கிற கேள்விக்கு ட்வின் ஸ்டடிஸ் ஒரு பதில் கொடுக்குது. நார்சிசத்துக்கும் சைக்கோபாத்துக்கும் ஸ்ட்ராங் ஜெனட்டிக் கனெக்ஷன் இருக்கு. ஆனா மாக்கியவெல்லியனிசம்ல குறைவா தான் இருக்குன்னு சொல்லுது. இருந்தாலும் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு சைக்கோபாத் தன்னோட பண்புகளை ஜீன்ஸ் வழியா மட்டும் கடத்துறது இல்ல. அவரு ஒரு ரோல் மாடல் மாதிரி நடந்துக்கிட்டு குழந்தையையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. மாக்கியவெல்லியன் அப்பா தன்னோட பண்புகளை ஜீன்ஸ் வழியா மட்டும் கடத்துறது இல்ல, அவரோட எல்லா ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்து கடத்துறாரு. நார்சிசிஸ்ட் அப்பாவோட பையனும் தன் அப்பாவோட குரோமோசோம்ஸோட சேர்த்து அவரோட பெர்ஃபெக்ஷனிசத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு. இந்த பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை ஓஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல 3 பண்புகள் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் தொடர்புடையது. நார்சிசிஸ்டும் சைக்கோபாத்தும் புது ஐடியாஸ்க்கு ஓப்பனாகவும் எக்ஸ்ட்ரோவர்ட்டடாகவும் இருப்பாங்க. சைக்கோபாத், மாக்கியவெல்லியன் 2 பேருக்கும் கான்ஷியன்ஷியஸ்னஸ் குறைவு, அதாவது மனசாட்சி குறைவு. இந்த 3 பர்சனாலிட்டி டைப்ஸுக்கும் அக்ரியேபிள்னஸ் கம்மி, அதாவது எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. சைக்கோபாத்க்கு நியூராட்டிக் ஃபீலிங் ரொம்ப குறைவு, அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எது நடந்தாலும் அதுக்காக இரக்கப்பட மாட்டாங்க.
இந்த பண்புகளுக்கு பரிணாம வளர்ச்சியில இருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா செக்ஷுவல் ஸ்ட்ராட்டஜியோட சம்மந்தப்பட்டதா இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் பல பேர் ஸ்லோ லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி சில குழந்தைகள் மட்டும் பெற்று நம்ம டைமை குழந்தைங்களை வளர்க்க செலவு பண்ணாங்க. ஆனால் ஃபாஸ்ட் லைஃப்பில் தப்பி பொழைச்சவங்களுக்கு தான் டாக் ட்ரையாட் பண்புகள் இருந்திருக்கலாம். நம்மோட முன்னோர்கள் கணிக்க முடியாத ஒரு ஆபத்தான உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களோட ஆயுட்காலம் கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. குழந்தைங்களை வளர்க்குறதுல நேரத்தை செலவழிக்கல, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணவும் நேரத்தை செலவழிக்கல. இந்த 3 பர்சனாலிட்டியும் ஏன் இந்த போட்டி நிறைந்த சூழல்ல, எக்ஸாம்பிளுக்கு கார்ப்பரேட் உலகத்துல பாடுபடுறாங்க அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்க மேக்கியவெலியன் வசீகரத்தையும் அவமானப்படுத்துறதையும் மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ண பயன்படுத்துறாங்க. இதே நார்சிசிஸ்ட் தன்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸை யூஸ் பண்ணுவாரு. சைக்கோபாத் பிசிக்கல் த்ரெட்ஸை யூஸ் பண்ணுவாரு. இந்த 3 பேருக்கும் இரக்க குணம் இல்லாததுனால தான் பெரும்பாலும் டாப் பொசிஷனை அடையிறாங்க. அதனால தான் இந்த 3 டாட் ட்ரெட்ஸும் அப்பர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல அதிகமாக பார்க்க முடியுது. ஆனா இதுல சில குறைபாடுகளும் இருக்கு. உங்க மைண்ட் உணர்ச்சி பூர்வமாகவும் ஆக்ரோஷமாகவும் சுயநலமாகவும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருந்தா நீங்க ட்ரக்ஸ் அபியூஸ் பண்ற சான்ஸ் அதிகம். உங்களை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க, அப்புறம் டிப்ரெஷன்ல விழுவீங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அதனால நம்மளை இந்த டாக் மைண்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். அதே நேரம் அவங்களுக்கு இரக்கமும் காட்டணும். ஏன்னா அவங்களும் அப்படித்தான் இருக்கணும்னு சூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். அப்படின்னா நீங்க எப்படி? உங்ககிட்ட தலைமுறையா வந்த டாக் ட்ரையாட் ரைட்ஸ் கொஞ்சமாவது இருக்கா? அப்படி இருந்தா நீங்க அதை ரியலைஸ் பண்ணீங்களா? அதை ஹேண்டில் பண்ண ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணீங்களா? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ்ஃபுல் லிங்க்ஸ், சோர்சஸ் எல்லாம் இருக்கு. படிச்சு இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் வீடியோஸ் எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருக்குது. அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ கிளாஸ் ரூம்லையும் ஆன்லைன் வகுப்புலையும் பயன்படுத்தி ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கலாம். ஆயிரக்கணக்கான பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் எந்த ஆட்ஸும் இல்லாமல் டவுன்லோட் பண்ண எங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணுங்க. இல்லைனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா, கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா கீழே இருக்க patreon.com ஸ்ப்ரவுட்ஸ் செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.